ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷப லக்னத்திற்கு லாப சனியை பற்றி தான். சார், எனக்கு சனி மாறி ஒரு மாதம் ஆச்சு, எந்த ஒரு லாபமும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளிலிருந்து நான் விடுதலை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு பெருசாக ஒன்றும் மாற்றம் தெரியலைங்க, எப்பவும் போல தான் இருந்துக்கிட்டே இருக்குது, என்னுடைய கஷ்டம் என்னோட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. 10ல் கர்மச்சனியாக இருந்தபோதும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன், இப்போவும் அந்த கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, மாற்றம் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் லக்னப்படி திசா புத்தி என்னன்னு பாருங்கள். அதாவது ராசி அப்படிங்கிறது நிலையானது இல்லை, ஒவ்வொரு திசைக்கும் சந்திரன் நகர்ந்துக்கிட்டே இருந்துருவார். அதனால் ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல வந்த சனி உங்களுக்கு சனி திசை நடந்தால் மட்டும்தான் அந்த 11ஆம் இடத்துக்கு உண்டான வேலையை செய்யும். அது கூட எப்படி செய்யும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவில் விளக்கம். இந்த மீன ராசியில் 11ஆம் இடத்துல 3 நட்சத்திரம் இருக்குது, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்போ பூரட்டாதியை கிராஸ் பண்ணி உத்திரட்டாதியில் தான் சனி போயிட்டுருக்கார். அப்போ உடனே அந்த சனியினுடைய பலனை தருவாருங்கிறது உண்மைதான். ஆனால் அதுலேயும் டெப்த்தாக நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனியினுடைய நட்சத்திரம் புதனுடைய உபநட்சத்திரத்திலிருந்து கேதுவனுடைய உபநட்சத்திரத்துக்கு மாறுறாரு. இது என்ன சார் புதுசாக இருக்குது உபநட்சத்திரம் அப்படின்னா, இப்போ உத்திரட்டாதின்ற அந்த நட்சத்திரத்தில் 9 புத்திகளை நாம் கணக்கெடுத்துக்கிறோம். சனியினுடைய நட்சத்திரத்தில் என்ட்ரானவுடனே முதல்ல சனி புத்தியாக வேலை செய்யும், அதுக்கப்புறம் புதன் புத்தியாக வேலை செய்யும், அதுக்கப்புறம் கேது புத்தியாக வேலை செய்யும், அதுக்கப்புறம் சுக்கிர புத்தியாக வேலை செய்யும். இப்படி 9 புத்திகள் அந்த உத்திரட்டாதியை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்துடும். இதுக்கு பேர் தான் உபநட்சத்திரம். இப்போ போய்கிட்டு இருக்கிறது ஜூன் 21 வரைக்கும் புதனுடைய உபநட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் நம்ம ஜனன ஜாதகத்தில் என்ன ஆதிக்கம் பெற்றிருக்காருன்னு பார்க்கணும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த ஆதிக்கம் பெற்றிருந்தால் பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை கணிக்கணும். அந்த மாதிரியான ஆதிக்கம் பெற்றிருந்தால் உங்களுக்கு லாபம் எப்படி இருக்கும்? தொழில் ரீதியாக கிடைக்கும், தொழில் ரீதியாக நோக்கங்கள் நிறைவேறும், லட்சியங்கள் நிறைவேறும், எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்கும், எதிர்பார்த்த மகிழ்ச்சி கிடைக்கும், கோரிக்கைகள் குறிக்கோள்கள் நிறைவேறும். அதே பொருளாதார ரீதியில் நிறைவேறும். அதே புதன் 5-9 அப்படின்ற தொடர்பில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் சில பேருக்கு ஐடில்னஸ் பண்ணிடும், வேலையில் திடீர்னு நீக்கிட்டாங்க சார் வேலையை விட்டு. ஏன்னா நம்மளுக்கு ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியே புதன் தான். உபநட்சத்திரத்துலேயும் 5-9ங்கிற கான்செப்ட் வந்தால் அது வேலையை இழக்க வச்சிருது. அதனால் இந்த புதன் ஜூன் 21 மாறும்பொழுது கேதுனுடைய உபநட்சத்திரத்துக்கு மாறும்போது, இந்த கேது நம்ம ஜனன ஜாதகத்தில் பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சு பார்த்து என்ன பாவ உபநட்சத்திரமாக கேது வருகிறார் என்று பாருங்கள். 2, 6, 10 வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையினால் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும், வேலையினால் பண வரவும் நல்லாயிருக்கும், குறிக்கோள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாக அது அமையும். ஆனால் அதே நேரத்தில் 5-9ன்னு வந்துட்டால் வேலைக்கு ப்ராப்ளம். இது ஜூன் 21லிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் தான் சனி போகிறார். அதனால் நான் என்ன சொல்கிறேன், கேதுவை நீங்கள் கண்காணித்து வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் கேதுவானவர் எங்கே இருக்கார், அதே நேரத்தில் என்ன பாவத்தை இயக்கிற அதிகாரியாக வர்றாரு அப்படிங்கிறத கணிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் டெப்த்தாக போக போக உங்கள் ஜனன ஜாதகத்தை கணிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் கோச்சாரத்தை பயன்படுத்தணுங்கிற ஆர்வத்துக்காகத்தான் இது சொல்ல வரேன். எப்போ பார்த்தாலும் ராசி பலன் ஒரு இடத்துல வந்ததுனாலேயே அந்த இடத்துல இருந்து நமக்கு இன்ன பலன் கிடைக்குன்றது அது மேலோட்டமான பார்வை. இப்போ நம்ம டெப்த்தாக போய் பார்க்கணும், என்ன அக்யூரஸியாக நடக்குங்கிறதுக்காகத்தான் இந்த பார்வை. இப்போ இதே இந்த புதன் 8-12 தொடர்பாக இருந்தால் அல்லது கேது 8-12 தொடர்பாக இருந்தால் இந்த 11ஆம் இடத்து சனி
நமக்கு பிரச்சனைன்னு எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சனி மாறி கூட எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா, நமக்கு சனி திசை தான் நடக்குது, புத்தி தான் நடக்குது, அந்தரம் சூட்சுமம் நடக்குதுன்னா, ஏன் நமக்கு மாற்றம் வரல அப்படின்னா, இந்த கஷ்டங்கள் ஏன் அதிகரிக்குதுன்னா, இந்த புதனோ கேதுவோ 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக நம்ம ஜாதகத்தில் வந்திருக்கும். அதனால தான் பிரச்சனை. அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் கான்செப்ட் எடுத்து போக 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 உங்களுக்கு நல்ல காலம் கெட்ட காலம்ங்கிறது கண்ணுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம அடுத்தது என்ன காலகட்டம் நமக்கு சாதகம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மீன ராசியில் சனி போகிறவர் 30 டிகிரியில் போக 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 அதில் 3 நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணுறார். பூரட்டாதி 4ஆம் பாதத்தை கடந்து தான் உத்திரட்டாதி 4 பாதங்களுக்குள்ளே போயிட்டுருக்காரு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை 9 கிரகத்துக்கும் புத்தியாக பிரித்து கொடுக்குறோம். அதில் தான் இப்போ சனி நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் போயிட்டுருக்காரு. அந்த 21ஆம் தேதிக்கு மேலே கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் போவார். மறுபடியும் நமக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி மறுபடியும் வக்கரத்தில் புதனுடைய உபநட்சத்திரத்துக்கே வருவார். அப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு கண்காணிப்பு எதில் இருக்கணும்? நமக்கு இந்த புதன் யார், நமக்கு இந்த கேது யார், நம்ம ஜாதகத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து இந்த புதன் யார், கேது யார், நமக்கு சனி திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது இந்த புதன் நமக்கு தொழில் ஸ்தான சம்பந்தம் இருந்தால் தொழிலே நமக்கு திருப்தியை கொடுக்கும், தொழிலே நமக்கு வெற்றியை கொடுக்கும், பணவரவில் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த புதனோ கேதுவோ 5ஆம் பாவம் 9ஆம் பாவ தொடர்புகள் இருந்தால் அது வேலையை இழக்க வச்சிரும், தொழிலை மூட வச்சிரும். 5, 9 என்பது ஐடில்னஸ், சும்மா இருக்கிறது. அப்போ லாபத்தில் சனி இருக்குன்னு சந்தோஷப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதே நேரத்தில் நமக்கு 8, 12 இந்த 2 கிரகம் புதன் அல்லது கேது 8ஆம் பாவ 12ஆம் பாவ கிரகமாக வந்திருந்தால் நமக்கு திருப்தி இருக்காது, கஷ்ட நஷ்டத்தை அதிகப்படுத்தும். நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேன், அதில் போய் ஈடுபட்டேன், ஆனால் இப்போ அவஸ்தைப்படுறேன். அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சனி திசை நமக்கு 8, 12 தொடர்பில் இருக்கிறதுனால கஷ்டப்படுத்துது. பட் இது மாறும். இந்த சனி நகர 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 சனி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கடக்க இந்த புதன் முடிஞ்சு, கேது முடிஞ்சு, சுக்கிரன், சூரியன், சந்திரன் இப்படி உபநட்சத்திரங்களில் படிப்படியாக போக போக எந்த உபநட்சத்திரம் நமக்கு சாதகமாக இருக்கிறதோ அந்த நம்ம கேள்விக்கு அந்த உபநட்சத்திரத்தில் சனி போகும்போது நமக்கு அந்த பதிலை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும். இப்படி நீங்கள் பார்த்து பழகுங்க. உங்கள் ஜாதகத்தை முதல்ல கணித்து பழகுங்க. பாஸ்கரா அஸ்ட்ராலஜியில் கணித்த பிறகு உங்களுக்கு எந்தெந்த கிரகம் என்னென்ன பலனை தர இருக்கிறதுங்கிறத ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க மைண்டில். அப்போ இந்த மாதிரி கோச்சார பலன்களில் வித்தியாசம் வர்றதை நம்ம கண்டுபிடிச்சி நமக்குண்டான நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.